ஃப்ரெண்ட்ஸ் ரெடி கிளாஸஸ்க்கான நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ப்ரூமா பார்க்கலாமாங்க. எங்கே பார்த்தீங்கன்னா அருண்மே பார்த்தீங்கன்னா எங்கே வெளியில் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4 ரவுடி பார்த்தீங்கன்னா அங்கே நின்றுட்டு இருக்கிறதா பார்த்துட்டு இங்கே அருணுமே பார்த்தீங்கன்னா இங்கே நாத்துக்காக நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போய் மிரட்டிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இங்கே அருணை பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே முத்துவுமே பார்த்தீங்கன்னா அந்த வழியில் போயிட்டுருக்காரு. இவங்களை பார்த்ததும் உடனே பார்த்தீங்கன்னா அவங்களெல்லாம் அடிச்சுட்டு அவங்களெல்லாம் துரத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அருணுமே கூப்பிட்றாரு. உடனே பார்த்தீங்கன்னா அருணுமே ரொம்பவே கோவமாவா அங்கேருந்து பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அப்படி போனாலுமே இங்கே சீதா கிட்ட 1க்கு 2 பார்த்தீங்கன்னா முத்து மேலே தப்பு சொல்லி முத்து தான் ஆள் வச்சு என்னை அடிச்சுட்டு அவனே வந்து காப்பாற்றுற மாதிரி என்கிட்ட ஆக்ஷன் கொடுத்துட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சீதா கிட்டையுமே பார்த்தீங்கன்னா இப்படி மாற்றி பேசி விட்டுட்டு அங்கே சீதாவுமே பார்த்தீங்கன்னா குழப்பி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீதாவுமே பார்த்தீங்கன்னா அங்கே மீனாவுக்கு கால் பண்ணிவிட்டு அக்கா நான் உங்களை மீட் பண்ணணும், அம்மா வீட்டுக்கு வரீங்களா, நாங்கள் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சீதாவுமே சொல்கிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா என்ன விஷயம், முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே வாங்க நான் நேரில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சீதாவுமே பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நினச்ச மாதிரி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அருணுமே பார்த்தீங்கன்னா அங்கே சைடில் நின்று யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே சீதாவுமே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அவங்க மீனா வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மீனாவுமே பார்த்தீங்கன்னா முத்துக்கிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் இங்கே சீதாவுமே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துடுறாங்க. மீனாவுமே பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு என்ன சீதா இவ்வளோ அர்ஜென்ட்டாக வர சொன்னால் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா அங்கே முத்து மாமா அவங்க அருண் மேலே இருக்கிற கோவம் இன்னும் அவங்க முத்து மாமா கோவமே போல அங்கே ரவுடிங்களெல்லாம் வச்சு அருணை அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா கிட்ட சீதா சொல்லவும் உடனே பார்த்தீங்கன்னா இன்னத்தி சீதா சொல்கிற அது மாதிரி பண்ணுற ஆள் மாமா இல்லை, அவங்க நல்லதுக்காக தான் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நீ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தான் அவர் இவ்வளவும் பண்ணார், உனக்காக தான் மனசு தேர்த்திக்கிட்டு அருண் மேலே இருக்கிற இந்த கோவத்தை கூட வெளியே தூக்கி வச்சுட்டு இவ்வளோலாம் பண்ணார், நீ அவரு மேலே தப்பு சொல்கிறே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் உடனே பார்த்தீங்கன்னா இங்கே இந்த விஷயத்த இங்கே முத்து ஏற்கனவே என்கிட்ட வந்து சொன்னார், அவங்க 2 பேரும் அடிச்சிருந்த போது இங்கே அருணை பார்த்தீங்கன்னா இங்கே முத்து தான் காப்பாற்றி அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கூட கூப்பிட்டாராம். உங்கள் அருண் தான் பார்த்தீங்கன்னா வரல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோவமாக கிளம்பிட்டாராம். அது மாதிரி பண்ணுற ஆள் முத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவுமே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீனா சொன்னதும் இல்லை முத்து மாமா தான் அடிச்சிருப்பார், ஏன்னா அவர் ஏற்கனவே அருண் மேலே ரொம்பவே கோவமாக இருந்தார், அதனால தான் அங்கே ஆள் வச்சு அடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சீதா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லை சீதா அது மாதிரி பண்ணுற ஆள் இல்லை முத்து மாமா, உனக்கே தெரியும் அவர் குழந்த டைப்பு, அடிக்கிற மாதிரியெல்லாம் அவரெல்லாம் போக மாட்டார், எப்பவுமே இது வரையுமே யாருமே அழிச்சதே இல்லை, எதனா தப்பு செஞ்சிருந்தா மட்டும்தான் அவரே போய் அடிப்பார், ஆனால் ஆள் வச்சு அடிக்கிற அளவுக்கு அவ்வளோ பெரிய ஆள் இல்லை அவர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எவ்வளவோ எடுத்து சொல்கிறாங்க. மீனாவுமே பார்த்தீங்கன்னா இங்கே சீதாவுக்குமே பார்த்தீங்கன்னா பயங்கர கோபமாகவும் இருக்குது, ஏன்னா அருண் மேலே அருண் இது மாதிரி மாற்றி சொன்னதுனால இங்கே சீதாவுமே பார்த்தீங்கன்னா இங்கே மீனா கிட்ட வந்து கேட்டுட்டு இருந்தாங்க இல்லையா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சைடு மீனா கிட்டேயுமே இது சாரி அக்கா நான் தெரியாமல் அவர் சொன்னதை வச்சுட்டு கோவத்தில் வந்து உங்ககிட்ட கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி விடு, அங்கே அருணுக்கு தாங்க முத்து மேலே இருக்கிற கோவம் ஒன்றும் போல அவர் மேலே சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுமே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எனக்கு பார்க்கலாமா, அப்படி பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.